ஹலோ ஆல் என்விரான்மெண்ட் சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆர்கனைசேஷனோட லாஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபண்டு பற்றி பார்க்க போகிறோம். கிளைமேட் சேஞ்சுக்கான என்னென்ன ஃபண்ட் இருக்குது, அதை அடாப்ட் பண்ணுறதுக்கோ இல்லை மிட்டிகேட் பண்ணுறதுக்கோ என்னென்ன ஃபண்ட் இருக்குது அப்படின்றத வரக்கூடிய வீடியோஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுனா என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ டாபிக்குள்ளே போகலாம். ஸோ கிளைமேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா G8 கண்ட்ரீஸ் அண்ட் G20 கண்ட்ரீஸ் வந்து 2008 வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பொறுத்து வந்து இந்த கிளைமேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்றத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கிளைமேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இப்போ கிளைமேட் சேஞ்ச்னால நிறைய கண்ட்ரீஸ் வந்து அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. சில கண்ட்ரீஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபண்ட் அப்படின்றது வந்து இருக்காது, பணம் இருக்காது. ஸோ அவங்களால வந்துட்டு அதை வந்து கிளைமேட் சேஞ்சை அடாப்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்துட்டு மிட்டிகேட் பண்ணுறதுக்கோ அப்படின்றதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்க முடியாத நிலைமையில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த கிளைமேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வழியாக வந்து பணத்தை கொடுத்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த கிளைமேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டோட எய்ம். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா லோ கார்பன் எக்கானமிக்கு வந்துட்டு ஷிஃப்ட் ஆகுறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபண்டு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லோ கார்பன் எக்கானமி அப்படின்றத பற்றி ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். தனியாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருப்பேன், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இந்த சிஐஎஃப்பை வந்து யார் கவர்ன் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டோனர்ஸும் இருப்பாங்க, ரெசிபியன்ட் கண்ட்ரீஸும் இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் இதை கவர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென் இதில் வந்து அப்சர்வர்ஸ் இருக்காங்க, யுனைடெட் நேஷன்ஸ்லேருந்து, குளோபல் என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டிலேருந்து, சிவில் சொசைட்டி, இண்டிஜினியஸ் பீப்புள் அண்ட் ப்ரைவேட் செக்டர் இவங்க எல்லாருமே வந்து இதில் அப்சர்வர்ஸாக இருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு இந்த கிளைமேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டை வந்துட்டு 2 ஃபண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து க்ளீன் டெக்னாலஜி ஃபண்ட், இன்னொன்று வந்து ஸ்ட்ராட்டஜிக் கிளைமேட் ஃபண்ட். ஸோ க்ளீன் டெக்னாலஜி ஃபண்ட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அதோட ஏரியா ஆஃப் ஃபோக்கஸ் வந்து மிட்டிகேஷன். ஸோ ஜென்ரலாக வந்து மிட்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ இது எப்பத்துலேருந்து இருக்குது அப்படின்னா 2008 இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ கார்பன் டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும். ஸோ இதுக்கான ஃபினான்ஸ் அப்படின்றது வந்து தேவைப்படும். ஸோ அதை வந்து கொடுத்து இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி டிப்ளாய்மெண்ட் பண்ணுற விஷயங்களில் வந்து இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஃபண்ட் அப்படின்றது வந்து எப்படி போயிட்டுருக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 கண்ட்ரீஸில் வந்து இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் அண்ட் 1 ரீஜினல் ப்ரோக்ராம்ஸ் இருக்குதுல்ல. ஸோ அதுக்கு உங்களுக்கு வந்து ஆஃப்ரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், யூரோப்பியன் பேங்க் அண்ட் தென் அமெரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க், வேர்ல்ட் பேங்க் குரூப் இது வழியாக வந்துட்டு ஃபண்ட் அப்படின்றது வந்து போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ராட்டஜிக் கிளைமேட் ஃபண்ட். ஸோ இந்த ஃபண்டு பார்த்திங்க அப்படின்னா எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா அடாப்டேஷன் அண்ட் மிட்டிகேஷன் இது 2த்தையுமே ஃபோக்கஸ் பண்ணுது. அண்ட் ஜென்ரலாக இருக்கக்கூடிய அடாப்டேஷன் அண்ட் மிட்டிகேஷன் ப்ரோக்ராம்லேயும் ரெட்டோட மிட்டிகேஷன் ப்ரோக்ராம்லேயும் வந்துட்டு இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெட் பற்றி நீங்கள் இன்னும் தெரியலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கான வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் மேலே ஐக்கார்டில் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தென் இது வந்து எப்பத்துலேருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 இருக்குது. ஸோ இவங்க வந்து 3 டார்கெட்டட் ப்ரோக்ராம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபாரஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 2009 வந்து அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெட் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ஃபாரஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெடினஸாக ஒரு ரீஃபார்ம் கொண்டு வராங்க, ஒரு பப்ளிக் ஆர் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஃபினான்ஸ் அப்படின்றது வந்து இவங்க தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா டீஃபாரஸ்டேஷன் நடக்குது, ஃபாரஸ்ட் வந்து டீக்ரேட் ஆகுது அப்படின்னா அதுக்கான காரணம் என்னென்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து சரி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி வந்து செய்யலாம் அப்படின்னு இருந்ததில் என்னென்ன பேரியர்ஸ் இருந்தது, என்னென்ன தடைகள் இருந்ததோ அதை வந்து ஓவர் கம் பண்ணி கொண்டு வரதும் பார்த்திங்க அப்படின்னா இது வழியாக செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பைலட் ப்ரோக்ராம் ஃபார் கிளைமேட் ரெசிலியன்ஸ். ஸோ 2008 வந்துட்டு இதை அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 3 ப்ரோக்ராமில் ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரேஷனலுக்கு வந்த ப்ரோக்ராம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரோக்ராம் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆப்ரேஷனுக்கு வந்திருக்கும். அண்ட் தென் இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் பிளானிங் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அதில் வந்து கிளைமேட் ரிஸ்க்கு அண்ட் உங்களுக்கு அதுக்கான ரெசிலியன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து இன்டெகிரேட் பண்ணணும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு காம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை பண்ணணும் அப்படின்றது தான் இதோட அப்ஜெக்டிவ். அடுத்தது வந்து ஸ்கேலிங் அப் ரெனியூபிள் எனர்ஜி இன் லோ இன்கம் கண்ட்ரீஸ் ப்ரோக்ராம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 வந்து அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க மே மாதம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா எனர்ஜி செக்டார்ஸில் வந்து லோ கார்பன் டெவலப்மெண்ட் அப்படின்றத வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கான
வழிமுறைகள் அப்படின்றது எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதில வந்து சோஷியலாவும் சரி, எக்கனாமிக்கலாவும் சரி, இல்ல என்விரான்மென்டாலும் சரி, நமக்கு வந்து நம்பகத்தன்மை அப்படின்றத வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும். ஸோ அத தான் வந்து எய்ம் பண்றாங்க. இதன் மூலமா பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய வந்து எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அப்படின்றது வந்து கிடைக்கும். எனர்ஜி அக்சஸ் ஒருத்தவங்களால போயிட்டு எனர்ஜி அப்படின்றத வந்துட்டு அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. புரொடக்ஷன இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. தென் ரெனியூவபிள் எனர்ஜிய வந்துட்டு யூஸ் பண்றத வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த டார்கெட்டட் ப்ரோகிராம் இந்த 3 டார்கெட்டட் ப்ரோகிராம் வழியா வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜிக் கிளைமேட் ஃபண்ட் அப்படின்றது வந்து எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், லெசன்ஸ் அப்படின்றத வந்துட்டு ப்ரொவைட் பண்ண போது. ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம செஞ்சு பார்த்தா தான் வந்து அதுலேருந்து வந்து நிறைய விஷயங்கள கத்துக்க முடியும் அப்படின்றனால, ஸோ இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லெசன்ஸ வந்து ப்ரொவைட் பண்ண போது. தென் பார்த்தீங்க அப்படின்னா, புதுசா இல்லைனா வந்துட்டு அடிஷ்னலா ஃபண்ட் அப்படின்றத வந்துட்டு குடுக்க போது. இன்சென்டிவ்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போது. ஸோ இதனால வந்து பாவர்ட்டி ரிடக்ஷன் அப்படின்றது வந்து கம்மியாகும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் வந்துட்டு கார்பன் ரிச் நேச்சுரல் எக்கோசிஸ்டம மெயின்டெயின் பண்ணுறதுக்கோ, இல்ல ரீஸ்டோர் பண்ணுறதுக்கோ, இல்ல வந்து அத அதிகரிக்கிறதுக்கோ வந்துட்டு இந்த இன்சென்டிவ்ஸ் அப்படின்றத வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இதனால வந்துட்டு கிடைக்கக்கூடிய கோ பெனிஃபிட்ஸ். ஸோ கோ பெனிஃபிட்ஸ வந்து இன்னும் வந்து அதிகரிக்க போறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பயோகார்பன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பயோகார்பன் ஃபண்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் சஸ்டெய்னபிள் ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ்கேப். ஸோ இதோட ஏரியா ஆஃப் ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அடாப்டேஷன் அண்ட் மிட்டிகேஷன் ஜென்ரலா அண்ட் மிட்டிகேஷன் ரெட். ஸோ இது வந்து ஃபாரஸ்ட்டை வந்து முக்கியமா வந்து ஃபோக்கஸ் பண்ண போது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2004லேருந்து இருக்கு. ஸோ இத வந்து வேர்ல்ட் பேங்க் அப்படின்றவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்றாங்க. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமிஷனை வந்து ரெடியூஸ் பண்ணும். அதுக்கான எஃபர்ட்ஸ் அப்படின்றத வந்து கொண்டு வரணும். ஸோ எப்படி வந்து எமிஷனை ரெடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, டீஃபாரஸ்டேஷனை வந்துட்டு கம்மி பண்ணி, ஃபாரஸ்ட் டீக்ரடேஷன் ஆகுது அப்படின்னா அதை வந்து கம்மி பண்ணி, ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்துட்டு இன்னும் வந்து அதிகப்படுத்தி, அதுவும் வந்து கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் வழியாக வந்து அதிகப்படுத்தி, இது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எமிஷன் அப்படின்றத வந்து ரெடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக குடுக்க போற ஃபண்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பயோகார்பன் ஃபண்ட். ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது வந்து ஃபாரஸ்ட் கார்பன் பார்ட்னர்ஷிப் ஃபெசிலிட்டி. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ல்ட் பேங்க் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்றாங்க. இவங்களோட ஃபோக்கஸ் வந்து ரெட்ல வந்து மிட்டிகேஷன். ஸோ இது வந்து 2008ல இருக்கு. ஸோ இதுல வந்து 2 ஃபண்ட் இருக்கு. ஒண்ணு வந்து ரெடினஸ் ஃபண்ட், இன்னொன்னு வந்து கார்பன் ஃபண்ட். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு இந்த ரெட் பிளஸ் அண்ட் ரெட் ப்ரோக்ராம்ல வந்து அசிஸ்ட் பண்றாங்க. ஸோ இதில வந்து இந்த ரெடினஸ் ஃபண்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜியன்ல இருக்கக்கூடிய டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு சப்போர்ட் அப்படின்றது வந்துட்டு குடுக்க போறாங்க. ஸோ இது வந்து ரெட் பிளஸ் ஆர் ரெட் அப்படின்றதுலாம் இருக்கு இல்லையா? அதில வந்து மிட்டிகேஷனுக்காக ஒர்க் பண்ண போது. ஸோ இந்த ரெடினஸ் ஃபண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்சென்டிவ்ஸ் அப்படின்றது வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் தென் கார்பன் ஃபண்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் வந்து இன்சென்டிவ்ஸ் தான். ரெட் பிளஸ்க்கான இன்சென்டிவ்ஸ் அப்படின்றது வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எப்படி வந்து கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட் கார்பன் பார்ட்னர்ஷிப் ஃபெசிலிட்டி இருக்கு இல்லையா? ஸோ இதில வந்து இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் வந்துட்டு நெறைய ப்ராக்ரஸ் இருக்கு. நல்லாவே வந்துட்டு எமிஷன வந்து ரெடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த கார்பன் ஃபண்ட் அப்படின்றத வந்து குடுக்கலாம் அப்படின்றதுக்காக செலக்ட் பண்ணுவாங்க. வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளைமேட் சேஞ்ச்னால நடக்கக்கூடிய இம்பேக்ட்ட வந்து ரெடியூஸ் பண்றது, ஃபாரஸ்ட் லாஸ வந்துட்டு கம்மி பண்றது, டீக்ரேட் ஆகுது அப்படின்னா, அதுக்காக வந்துட்டு ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்துட்டு இவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி அதில வந்து ஒர்க் பண்ண வைப்பாங்க, இந்த ஃபண்ட் வழியா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் ஃபார் மார்க்கெட் ரெடினஸ். இத வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்றது வேர்ல்ட் பேங்க். ஸோ இவங்களோட ஃபோக்கஸ் ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட்டிகேஷன், ஜென்ரலான மிட்டிகேஷன். இவங்க வந்து 2011லேருந்து செயல்பாட்டில இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, டெவலப்டு கண்ட்ரீஸ் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இவங்க 2 பேருமே வந்து பார்ட்னர்ஷிப்ல இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அவைலபிளா கிடைக்கக்கூடிய மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ட யூஸ் பண்ணி மிட்டிகேஷன் எஃபர்ட்ஸ்ல வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்ல.